வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ வேப்பிலை உட்கொள்ள வேண்டிய அளவுகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ வேப்பிலை இலைகளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 3 to 5 இளம் வேப்பிலைகள், அதாவது கொழுந்து வேப்பிலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மென்று சாப்பிடலாம். இதுவே நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும்னா அந்த வேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுப்பதாக இருந்தோம் அப்படின்னா 5 to 10 ml, அதாவது ஒரு 1 to 2 தேக்கரண்டி அளவுக்கு போதுமானது. அதில் கொஞ்சம் தேன் சீரகம் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டும் வந்து அந்த கசப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது. இதுவே நீங்க வேப்பிலை இலைகளை பொடியாக எடுத்துக்கணும் அப்படின்னா உலர்ந்த வேப்பிலை பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 அரை தேக்கரண்டி அளவு வெதுவெதுப்பான நீர்ல கலந்து எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் நீங்க இந்த மாதிரி வேப்பிலைகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து நல்லதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க இந்த வேப்பிலை. காரணம் என்னன்னா வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள், அதாவது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் சில வேப்பிலை இலைகளை நம்ம வந்து மென்று சாப்பிடுவது அல்லது அந்த ஜூஸை வந்து குடிக்கிறது, பொடியாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குங்க இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டம் அதை மொத்தமாக வந்து ஸ்ட்ராங் பண்ணி வலுப்பெற வைத்து தொற்று நோய்கள் வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திடலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். எந்த நோயுமே நமக்கு வந்து வராமல் நீண்ட நாட்கள் ஆயுள் காலம் அதிகமாகவே நம்ம வாழ்வதற்கு வேப்பிலை நமக்கு துணை புரியுங்க. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கான காரணம் என்னன்னா வேப்பிலை வந்து செரிமான மண்டலம் சுத்தமாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னா அது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற புழுக்களை வந்து அந்த இன்டெஸ்டினல் வார்ம்ஸை வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, செரிமானத்துக்கு மேம்படுத்தக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கு, கழிவுகளை நீக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல கல்லீரலுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்தி செரிமான கோளாறுகளையுமே சரி செய்யக்கூடியதாக குடல் ஆரோக்கியம், வயிறு ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதுக்கெல்லாமே நீங்க வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்றதுக்கு நீங்க வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுல வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்குது. இது இன்சுலின் உணர்திறன் இருக்குங்க இல்லையா, அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக கருதப்படுது. ஸோ நம்ம அந்த காலையில் வேலைகளில் வேப்பிலைகளையும் வேப்பம் கொழுந்து அந்த ஜூஸாக எடுத்துக்கிறது, பொடியாக எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ரத்தத்தில் வந்து இன்சுலின் அளவு போதுமான அளவுக்கு வந்து சுரக்கப்படும். ஸோ அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனை இப்போ கிடையாது, வரும் காலத்தில் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வயதான காலத்தில் நீரிழிவு பிரச்சனைகளுக்கெல்லாம் அவதிப்படக்கூடாதுன்னா இப்போ இருந்தே தொடர்ந்து வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழக்கத்தை மேற்கொண்டீங்கன்னா நீங்க வரும் காலத்திலுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. தோல் வியாதிகளுக்கு சிறந்த தீர்வாக வேப்பிலை வந்து செயல்படுதுங்க. வேப்பிலை வந்து அனைத்து விதமான ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே மிகச்சிறந்த மருந்து தான். முகப்பொரு, சொறி சிரங்கு, அரிப்பு தொடர்பான பிரச்சனை, தடிப்பு தோல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸிமா போன்ற இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்குங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வேப்பிலைகளை வந்து அரைத்து பூசணும் அப்படின்னா விரைவில் சரி பண்ணிக்கலாங்க. இது எதனால அந்த மாதிரி சரி பண்ணுதுன்னா வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள், ஸோ அதாவது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், இது எல்லாமே தோலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பாக்டீரியாக்கள், பூஞ்சைகளை அழித்து சருமத்தை நமக்கு வந்து பொலிவாக்கும். அரிப்பு, சொறி சிரங்கு, படை, தேமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தருவதற்கும் தோள்கள் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்குமே வேப்பிலைகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கலாம். வாய் மற்றும் பல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம வேப்பிலைகள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேப்பம் குச்சிகளில் வந்து பல் துலக்குவாங்க. அப்போ வேப்பம் குச்சிகளில் பல்
வைக்கும்போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும்போது உமிழ்நீரினுடைய தரமும் மேம்படும். வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே நமக்கு வந்து அழிக்கப்படும். பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையாக இருக்குங்க. ஈறுகளுடைய ஆரோக்கியமே மேம்படும். இப்போ பண்டைய காலம் முதலே வேப்பங்குச்சிகள் வச்சு தான் பல் துலக்கிறோம். வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பண்புகள் வந்து பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை, பற் சிதைவு, ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இரத்த கசிவு ஏற்படுறது, அதன் மூலமாக கிருமி தொற்று ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே வேப்பம் குச்சிகளில் பல் வளர்க்கும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த வேப்பம் குச்சி வந்து பற்களை வலுவாக்கி எனாமல் லேயர் வந்து தேயாமல் பாதுகாத்துக்கும், ஈறுகளையுமே நமக்கு வந்து பாதுகாக்கும். ஒட்டுமொத்த சுவாச புத்துணர்ச்சியும் பெற்று வாய் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே வேப்பிலைகளை வந்து பயன்படுத்தலாங்க. தொடர்ந்து வேப்பிலைகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அது கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்காகவே அது எடுத்துக்காமல் இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்க. பழகிக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.